சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். சனி பயிற்சி மேச ராசிக்கு பார்ப்போம். சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி 20/12/2023 புதன்கிழமை மாலை 5:20 சனி பயிற்சி ஆகுதுங்க. இப்போ சனி பயிற்சி ஆகி மேச ராசிக்கு என்ன பலன் செய்ய போகிறார் சனி பகவான் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதாவதுங்க, மேச ராசிக்கு கடந்த 3 வருஷமாக தொழில் வகையில் ரொம்ப சங்கடங்க. அது சம்பந்தமாக அதிகமான செலவுகள், உடல் உபாத அலர்ஜி, சொத்து வகை, வீடு வாகனம் இந்த வகையெல்லாம் நம்மளை இழுத்து விட்டுருச்சுங்க. இழுத்து விட்டு கஷ்டமும் பட்டோம், நஷ்டமும் பட்டுட்டோம். வெளி மாநிலம் போனோம், வெளிநாடு போனோம், ஒன்றும் பைசா பிரயோஜனம் இல்லைங்க. தண்ட செலவுகள் தாங்க நடந்துச்சு. பிரயாண கஷ்டம், நஷ்டம் இது மாதிரி இருந்துச்சுங்க. பொதுவாங்க நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேன், ராகு பயிற்சி, கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் ஓரளவு தாங்க நமக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். அதாவது நம்ம ஜனன ஜாதகத்தில், நம்ம பிறக்கிற ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் வந்தால் ஏழரை நடக்கிறதும் தெரியாது, ராகு கேது பயிற்சி நடக்கிறதும் தெரியாதுங்க. அவங்க பாட்டுக்கு ரெகுலராக அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. நஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு தெரியவும் தெரியாதுங்க. அது மாதிரி வண்டி ஓடிட்டுருக்கோம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமக்கு குறைஞ்சி நமக்கு தசாபுத்திகள் அனுகூலம் இல்லாத காலத்தில் தான் இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் நமக்கு கொஞ்சம் கூடுதலான சிரமத்தை கொடுப்பாருங்க. அது நம்ம அவங்கவுங்க வாங்கி வந்த வரம் உள்ள ஜாதகம் எப்படி அமைப்பு இருக்கோ அதன்படி தான் நடக்கும். இப்போ டாட்டா பிர்லா இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி வரும், அஷ்டம சனி வரும், ராகு கேது பயிற்சியெல்லாம் வரும். இப்போ பாருங்கள், தாஜ் ஹோட்டலில் எரிஞ்சு போச்சு. அவருக்கு என்ன, அதனால் அவர் கஷ்டப்பட்டாருங்களா? உடனே பாருங்கள், 3 மாதத்தில் தாஜ் ஹோட்டலில் புதுப்பிச்சிட்டாங்க. நமக்கெல்லாம் அப்படி இல்லைங்களா? நமக்கு சொத்து போயிடுச்சுன்னா சொத்தை வாங்குறது கஷ்டம். நமக்கு சுகத்தை குறைச்சிட்டு பெட்டில் போட்டுடுறாரா? அதெல்லாம் அவங்கவுங்க தசாபுத்திகளை பொறுத்து தாங்க. அவங்கவுங்க வாங்கி வந்த வரம்னு சொல்கிறாங்களே. அதாவது நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற சொத்துங்க. வீடு, வாசல், காரு, பங்களா இதெல்லாம் கிடையாது. எந்த நேரமும் ஆண்டவன் எடுத்துக்குவார். ஆகையினால் நாம் புண்ணியத்தை நிறையா சேர்க்கணும். அதே மாதிரி நம்ம வாரிசுகளுக்கும் புண்ணியத்துக்கு உள்ள வழிவகைகளை அதுகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அது காலத்தில் அதோட வேல்யூ தெரியாமல் அடிச்சிட்டு போயிடுங்க வாரிசுகள். ஆகையினால் நமக்கு சொத்து, சுகம், வண்டி, வாகனத்தை விட நமக்கு அதிகமாக புண்ணியத்தை சேர்த்து நம்ம வாரிசுகளையும் புண்ணியம் சேர்க்கறதுக்கு உள்ள வழிவகையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்ந்தால் தலைமுறைக்கு அவங்க வசதி வாய்ப்போடு தான் இருப்பாங்க. நிறையா பேர் அவங்கள அடையாளம் காமிச்சிருப்பார் இறைவன், அவங்களையும் வாழ வைப்பாங்க. அப்போ நாம் இந்த ஜாதகம் பார்க்குறத விட நம்ம பாவம் செய்யாமல், அதாவது ஒரு வசனம் சொல்லுவாங்க, உபகாரம் செய்யலைனாலும் உபத்திரம் பண்ணாதேன்னு. அந்த மாதிரி நம்ம வேலை உண்டு வெட்டி உண்டுன்னு அநியாயமாக நம்ம ஒருத்தரோட சாபத்தை வாங்கக்கூடாதுங்க. அது மாதிரி நமக்கு நடந்து வந்தோம்னா நமக்கு சிரமங்களே வராதுங்க. அந்த மாதிரி 3 வருஷமாக மேசராசிக்காரவங்க பாருங்கள் சிரமப்பட்டுட்டாங்க. நிறைய பாருங்கள் திருமண தடை. மேசராசிக்காரவங்களுக்கெல்லாம் திருமணம் நடத்தி வச்சுருப்பாங்களா ஒழிஞ்சு அவங்களுக்கு திருமணமாக இருக்காது. என்ன முயற்சி பண்ணாலும் நடக்காதுங்க. அதுக்கு ஜாதகத்திலே 2ல் ராகு, 7ல் ராகு, 8ல் ராகு இருந்து, 7ல் சூரியன் இருந்து, 7ல் சனி இருந்தாலும் தாமதப்படுத்த தான் செய்யும். அதுதாங்க நமக்கு தசாபுத்திகளும் கிரக நிலைகளும் அனுகூலமாக இருக்கும்போது இப்போ மேசராசிக்காரங்களுக்கு 3 வருஷமாக திருமணம் தடைப்பட்டுருச்சுங்க. திருமணம் நடத்தியும் சங்கடப்படுத்தி இருக்குது. இந்த மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு 3 ஆண்டு காலம் சிரம தசையில் தான் இருந்து வந்தாங்க. தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான சிரமங்கள் ஏற்படுத்தியிருக்கோம்.
அந்த மாதிரி 3 வருஷமாக நமக்கு சனி பகவான் வந்து மேச ராசிக்கு சிரமத்தை கொடுத்துட்டாரு. இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார் கும்பராசி. இப்போ கும்பராசிக்கு அதாவதுங்க சனி பகவான் வந்து 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க வாங்கி வந்த பாவ புண்ணியத்து யோகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் வருங்காலத்தில் அடிப்படை தேவை, அதாவது கல்வி, அடுத்தது உத்தியோகம், தொழில், திருமணம், சந்தானம், சொத்து வாங்கிறது, இந்த புத்திர சந்தானம், சொத்து சுகம், இந்த மாதிரி எல்லா சௌகரியங்களும் அடிப்படை தேவைகள் அனைத்தும் இந்த 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தால் செய்து கொடுப்பார். அது ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் கூட குறைச்சலாக செய்வார். அந்த மாதிரி சனி பகவான் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது மாதிரி வருவாருங்க. 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு நம்ம நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி மேச ராசிக்கு இப்போ சனி பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானங்க. பொதுவாங்க எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க, 11ஆம் இடத்துக்கு எந்த பாவ கிரகம் வந்தாலும் எந்த சுப கிரகம் வந்தாலும் நமக்கு லாபத்தை தான் கொடுக்குங்க, கெடுக்காது. அந்த மாதிரி 11ஆம் இடத்துக்கு தனாதிபதிக்கும் லாபாதிபதிக்கும் அவ்வளோ சிறப்பு உண்டுங்க. அதில் 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தால் நன்மை தான். இருந்தாலும் மேசராசிக்கு அதிபதி செவ்வாங்க, சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது தான். இருந்தால் கூட சனி பகவான் பாருங்கள் நன்மைகள் தான் செய்வார். அந்த மாதிரி மேசராசிக்கு இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்த சனி பகவான் இப்போ வந்து திருமணம் கைகூடும், சொத்து சுகம் வண்டி வாகனங்களை கொடுக்கும், சந்தான பாக்கியம் கொடுக்கும், புத்திர வகையில் வந்து திருமணம் பண்ணி வைப்போம். இதெல்லாம் இந்த 2.5 வருஷத்துக்கு மேசராசிக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணி இருக்கிறவங்களாம் இப்போ வெளிநாடு போகிறதுக்கு உள்ள ஏற்பாடுகள் நடந்துடும். திருமணம் தடைப்பட்டதுக்கு திருமண தடை நீங்கும். சந்தானம் இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். இல்னஸாக உடம்பு படுத்து கிடந்தவங்க இப்போ எந்திரிச்சிடுவாங்க. இது மாதிரி சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாருங்க. இருந்தாலும் இப்போ வந்திருக்கும்போது செவ்வாய் சாரத்திலையும் ராகு சாரத்திலையும் இருக்கிறார். அதில் பாருங்கள் மேசராசிக்கு செவ்வாய் ஆகாது, செவ்வாய் சாரத்தில் தான் இருக்கிறார். ராகு பாருங்கள் அடுத்து ராகு சாரத்தில் இருக்கிறார், அவரும் 12ல் இருக்கிறார். கோதாக்குறைக்கு ஜென்மத்தில் குரு இருக்கிறாருங்க. பொதுவாக மேசராசிக்கு வந்து ஜென்மத்தில் பொதுவாகவே ஜென்ம குரு வந்து சிறப்பு இல்லைங்க. பொன் பொருள் ஆடை ஆபரணம் நஷ்டங்கிறான். நம்ம மேலே குரு வந்து உட்காந்துருன்னா தங்க நகையெல்லாம் கழட்டிடும், காணா போயிடும், திருட்டு போயிடும், மறந்து போயிடுவோம். இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்துங்க ஜென்ம குரு. அது அந்தந்த நட்சத்திரத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிங்க சில பேருக்கு. ஆகையினால் இந்த ஜென்மக்குரு இருக்கிற வரைக்கும் மேசராசிக்கு சனி பயிற்சி ஆகியும் பாருங்கள், என்ன சனி பயிற்சி ஆகி ஒன்றுமே பிரயோஜனமே இல்லைம்பாங்க. காரணம்னா இதுதான், அந்த ஜென்மத்தில் இருக்கிற குரு நகர்ந்துங்க. அது எப்போ மாறுதுன்னா 1/5/2024 மேசராசிக்கு சனி குரு பயிற்சி 2ஆம் இடத்துக்கு போகிறார். அந்த 2ஆம் இடத்துக்கு போன பிறகு தான் நமக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணம் திருமணம் சுபகாரியம் அந்த 1 வருஷம் இருக்கிறாருங்க. ஆகையினால் மேசராசிக்காரங்களாம் சனி பயிற்சி ஆயிடுச்சு நமக்கு நல்ல காலம்னு நான் அவங்க சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாம் வருத்தப்படாதீங்க. ஆனால் கஷ்டத்து வராதுங்க, கஷ்டத்துலேருந்து மீண்டுட்டோம். 10ல் சனி ஆட்சி பெற்றாலும் தொழில் துறையில் நம்ம சில சங்கடங்களை கொடுத்துச்சு, அதிகமான செலவுகளை கொடுத்துச்சு, நமக்கு முயற்சிகள் அனைத்தும் தடங்கள் ஆயிடுச்சு. சொத்து சுகம் வண்டி வாகனத்தில் நமக்கு சங்கடப்படுத்திடுச்சு.
நமக்கு பல வகையில் 10ல் இருக்கிற சனி. ஆனால் தொழில் உத்தியோகம் நமக்கு சிரமம் இல்லாமல் அது மூடக்கூட சூழ்நிலை வரலைங்க. சில பேருக்கு மூடிடுவாங்களே, அஷ்டம சனியெல்லாம் வந்துச்சுன்னா தொழிலே மூடிடுவாங்க, வேலை விட்டுட்டு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையை விட்டுரும். அது மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவு ஆட்சி பெற்ற சனி வந்ததுனால மேசராசிக்கு மாறி மாறி போயிருப்பாங்க. தொழிலில் கொஞ்சம் கூடுதலான கஷ்டங்கள் வந்திருக்கும். இதெல்லாம் அனுபவித்து தேறி வந்தாச்சுங்க. ஆகையினால் மேசராசிக்காரங்கள் அனைத்து பேர்களும் தெய்வ சிந்தனையோடு அந்த சனியை வரவேறுங்க. 1/5/2024 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த குரு வேறு இப்போ ஜென்மத்தில் இருந்துக்கிட்டு சனி பயிற்சி ஆகி 3ஆம் பார்வையாக நம்மளை பார்க்குறாரு, குருவையும் பார்க்குறாரு. 1/5/2024 குரு ரிஷபராசிக்கு போயிடுறார், சனி பார்வையிலேருந்து தப்பிச்சிடுறாரு. ஆகையினால் அதில் 1 வருஷம் வரைக்கும் நமக்கு இருக்கிறாருங்க குரு பகவான் ரிஷபராசியில். அப்போ மேசராசிக்காரவங்களுக்கெல்லாம் சகல நன்மைகளையும் நடத்திடுவாருங்க இந்த சனி பகவான். ஆகையினால் இந்த சனி பயிற்சி நடந்தாலும் குரு பயிற்சி 1/5/2024 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அடக்க ஒடுக்கமாக தெய்வ சிந்தனையோட இந்த சனி பயிற்சியை நீங்கள் அனுபவிங்க. இந்த சனி பயிற்சி நடந்த பிறகு நமக்கு நல்ல காலத்தில் அதிகமான சாபங்களை வாங்கிடாதீங்க. நமக்கு அது மாதிரி ஒரு அமைப்புங்க. நமக்கு இப்போ 1/5/2024 குரு பயிற்சி ஆகி 1/5/2025 வரைக்கும் 1 ஆண்டு இருக்கிறாருங்க முழுமையாக. அதில் உத்தியோகம், கல்வி, திருமணம், முகமலர்ச்சி, நட உட பாவனை எல்லாமே பிரமாதமாக இருக்குங்க. வெளிநாடு போகலாம், மனை கட்டலாம், கட்டடம் கட்டலாம், உத்தர சந்தானம் கிடைக்கும், வழக்குகள்லாம் வெற்றியாகும், பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க. எல்லா வகையிலையும் இந்த 1 வருஷத்தில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனியும் குருவும் நமக்கு அபரிதமான பலன்களை செய்து கொடுப்பாருங்க. ஆகையினால் இந்த சனி பயிற்சி நமக்கு சிறப்பான சனி பயிற்சிங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு கோயிலுக்கு போங்க, சூரிய நாராயணனை வணங்குங்க. இதெல்லாம் மேசத்துக்கு பவராக கொடுக்கக்கூடிய நேரங்க அது. பழனிமலை முருகன், திருச்செந்தூர் முருகன், சூரிய நாராயணர். அதாவது சூரியனை காலையில் எழுந்திரிச்சது சீக்கிரமாக குளிச்சுட்டு சூரியனை பாருங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ண நம்ம மேசராசிக்காரங்களுக்கு நம்ம முன்னோர்கள் செய்த பாவமெல்லாம் நமக்கு போயிடும். நமக்கு புத்தியை தெளிய வைக்கும். அதனால் நம்ம பாவ சூழ்நிலையை தள்ளப்படாமல் சூரிய பகவான் பார்த்துக்குவார். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறது மேசத்துக்கு 5 தாங்க. பொதுவாக காலபுருஷ தத்துவத்துக்கு 5 தாங்க சூரியன். ஒரு சூரியனுடைய நிலையை வச்சு அந்த ஜாதகத்தை சொல்லிடலாங்க. அந்த மாதிரி சூரியன் நல்ல இடத்துல இருந்து குரு சுக்கிரன் பார்த்துட்டாருன்னு வச்சுக்க, நல்ல சுபகரகங்கள் நமக்கு மேன்மையான யோகம் தாங்க கிடைக்குங்க. நீச்சமானால் கூட சூரியன் சில நன்மைகள் செய்வாருங்க. சூரியன் நீச்சமானவங்களுக்கெல்லாம் அரசு உத்தியோகம் கிடச்சிருக்கு. அது 1, 4, 7, 10 சூரியன் இருந்துட்டாருன்னா நீச்சமானாலும் கிடைக்குங்க. அந்த மாதிரி நமக்கு சூரிய பகவான் செய்வார். அந்த வீட்டுக்குடைய சூரியன் நின்ற வீட்டுக்குடையவர் போய் ஆட்சி உச்சம் எழுதிட்டால் நீசபங்கமாகி இன்னும் கொஞ்சம் கூடுதலான நன்மைகள் செய்யும். நமக்கு அரசு உத்தியோகத்துக்கு சூரியனும் உத்தியோகக்காரகனாகிய செவ்வாயும் 2 பேரும் நல்ல இடத்துல இருந்துட்டா, செவ்வாய் 3, 6, 11லையும் சூரியன் 1, 4, 7, 10லையும் இருந்துட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடச்சிருங்க. நீச்சமானால் கூட கிடைக்கும். இது மாதிரி நான் பல ஜாதகத்தில் பார்த்துருக்கேங்க. ஆகையினால் சூரிய நமஸ்காரம் மேசராசிக்காரவங்க இந்த சனி பயிற்சியிலேருந்து நீங்கள் அதை செய்ய ஆரம்பிங்க. இந்த குரு பயிற்சி ஆன பிறகு திருச்செந்தூரும் பழனி முருகனையும் போய் வணங்கி வாருங்க. ரொம்ப நியாயமாக நீதியாக இந்த யோகத்தை அனுபவிங்க. மேசராசிக்கு அபரிதமான யோகம் வரப்போகுது. யோகம் வர்ற நேரத்தில் கர்வத்தை ஏற்படக்கூடாது, புறத்தையாரை பற்றி பேசக்கூடாது. நம்ம வேலை உண்டு வெட்டி உண்டுன்னு இருக்கணுங்க. அனாவசியமாக சாபத்தை சேர்க்காமல் புத்திசாலித்தனமாக நடந்து இந்த சனி பயிற்சியை சந்தோஷத்தை அனுபவிங்க. வணக்கம்.